ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் பூயா. இன்னைக்கு வந்து நம்ம தளபதி விஜய் நடிச்ச கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், ஆல்சோ known as கோட் அப்படின்ற படத்தோட டிஸ்கஷன் பத்தி பார்க்க போறோம். அண்ட் பர்சனலி எனக்கு ஒரு விஜய் வெறியனா ஒரு லாஸ்ட் ஒரு 2 decades இல்லை 3 decades கூட சொல்லலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வயசா ஆயிடுச்சு. 3 decades வந்து ஒரு விஜய் வெறியனா இருந்து ஒரு விஜய் எப்படிலாம் ரசிச்சனோ அதுதான் நான் படத்துல பார்த்தேன். ஆக்சுவலா எனக்கு படத்தோட மிகப்பெரிய பெஸ்டே வந்து விஜய் விஜய் தான். ஏன்னா அப்படி வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்க்கு ஒரு கான்ட்ராஸ்ட் காமிச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஹீரோ ஒரு ஈவில் கேரக்டர் வந்து நம்ம அழகிய தமிழ்ல பார்த்துருக்கோம். பட் அது வந்து கொஞ்சம் 2 கேரக்டர்ஸுமே சிமிலரா இருக்கும். ஆல்சோ வந்து அது அஹ், அந்த அளவுக்கு வந்து நமக்கு அஹ், அது கொஞ்சம் கேட்சியா இல்லை. பட் இதுல பாத்தீங்கன்னா காந்தின்ற கேரக்டர், ஜீவன்ற கேரக்டர் டோட்டலி லைக் 2 டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் கேரக்டர்ஸ். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால விஜய்க்காகவே நான் 3 வாட்டி பார்த்துட்டேன் படத்தை. அது வந்து எனக்கு ஹோல்சமா ஒரு ஃபுல் ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியை தான் நான் அதை பார்க்குறேன். நிறைய அதுல லாஜிக்லெஸ்ஸா இருக்கும், மைண்ட்லெஸ்ஸா நிறைய நிறைய ஃபிளாஸ்லாம் இருக்கு. பட் ஆஸ் அ ஹோல் இப்போ வந்து எனக்கு ஒரு 3 ஹவர்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்ற இதை பாக்குறப்போ எனக்கு ஃபுல் ஒரு கம்ப்ளீட் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் கிடைக்கிறப்போ எனக்கு ஃபுல்லாவே இந்த படத்துல கிடைச்சது. எஸ்பெஷலி விஜயோட ஆக்டிங். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது ஸ்டேஜ் பண்ண விதம், அந்த சீன்ஸ், அந்த கெமிஸ்ட்ரி பிட்வீன் விஜய் அண்ட் பிரசாந்த், அந்த கெமிஸ்ட்ரி பிட்வீன் விஜய் அண்ட் ஸ்னேகா. ஃப்ரெஷ்ன்னு கூட சொல்ல முடியாது இல்லையா, அப்படியே பார்த்துருக்கோம் 20 years மாதிரி. அது வந்து திரும்பி கிடைச்சது எனக்கு. எப்படி சொல்றது, அவங்களுக்குள்ள இருக்கிற இன்டராக்ஷன் வந்து பிகாஸ் தேர் ஆல் இந்த சிமிலர் ஏஜ் குரூப் இல்லையா. அது பாக்குறப்போ ஈவன் தோ லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரபுதேவா, பிரசாந்த் எல்லாருமே, லைலா எல்லாருமே சிமிலர் ஏஜ் குரூப்ல இருக்கனால அந்த பிபியோட அந்த டிபிக்கல் அந்த கேங்ல இருந்து கொஞ்சம் ஒரு அந்த விண்டேஜ் கேங் கிடைச்ச மாதிரி இருந்தது. இட் வாஸ் மோஸ்ட் ஆஃப் ஒரு ஆட் ஆன் தான் மூவிக்கு. அவங்களோட கேங்கா இருக்கட்டும், இன்ட்ராக்ஷன்ஸா இருக்கட்டும், அது ரொம்ப லைவ்லியா இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே. அது சின்ன சின்ன ஹியூமர் அங்கங்க வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு பர்சனல். அதுக்கப்புறம் கதைக்குள்ள போனா கதைக்குள்ள போறதை விட எனக்கு அந்த டெக்னிக்கலா இந்த படத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய படம், கமலோட படம்லாம் நிறைய இருக்கு, ரைட் ஃப்ரம் அந்த மைக்கேல் மதன காமராஜன் வந்து இருக்கு. பட் இந்த மூவி வந்து டெக்னிக்கலி அந்த டிஏஜிங் கான்செப்ட் உள்ள வர்றப்போ, எஸ்பெஷலி வந்து நான் கேள்விப்பட்டேன், விபியோட இன்டர்வியூஸ் எல்லாம் பாக்குறப்போ கேள்விப்பட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஜய் வச்சு சீன் ஃபர்ஸ்ட் டே டேக்னு சொல்லி எடுத்துருந்தோம். அடுத்த நாள் வந்து அந்த இன்னொரு டிஏஜிங் விஜய் வச்சு அதே இதுல இவங்க 2 பேரும் இன்டராக்ட் பண்ற ஃப்ரேம்ல அதே தான் அந்த ப்ரீவியஸ் டேஸ் ஒன்று டேக்கு அது எடுக்கணும். அது வந்து எவ்வளோ டெக்னிக்கலி எவ்வளோ ட்ரைனிங்கா இருக்கும் ஒரு டேரக்டருக்கு, இல்லை ஒரு அது சீனே ஸ்டேஜிங் பண்றது எவ்வளோ. ஏன்னா கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனா கூட ரொம்ப கஷ்டம், நமக்கு அது தெரிஞ்சிடும் ஸ்க்ரீன்ல. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாம, எந்த ஒரு பிசுறும் இல்லாம அவங்க இன்ட்ராக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், அந்த டுவர்ட்ஸ் இன்டர்வல் வர அந்த 2 பேரும் அந்த பைக்ல வர அந்த ஸ்கிட் அடிச்சு அந்த பாக்குற அந்த ஃப்ரேம் ஆகட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப டாப் நாச்சா இருந்துச்சு. அண்ட் படம் ஃபுல்லாவே நிறைய சேஸ் சீக்வன்சஸ், லென்த்தி சீக்வன்சஸா இருந்துச்சு எல்லாமே. அது வந்து நீ பாத்தீங்கன்னா எனக்கு சேசிங்ஸ்லாம் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப, எப்படி சொல்றது, இந்த படத்துல நம்ம சொன்னிஷா நிறைய ஸ்டன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். பட் இந்த ஸ்டன்ஸ்ல நீ நோட் பண்ணல தெரியல, திலீப் சுப்பராயன் வந்து மோஸ்ட்லி ஹி யூஸ் ஹேண்ட் காம்பேட் தான். நீ பாத்தீங்கன்னா வந்து இந்த டூல்ஸ் எடுத்து அடிக்கிறது இதெல்லாம் வந்து பெருசா வந்து யூஸ் பண்ணல, ஃபுல்லாவே ஹேண்ட் காம்பேட் தான். அது வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா எடிட்டரோட கட்ஸ் வந்து அங்க நிறைய எனக்கு பிடிச்சிருந்தது. எடிட்டரோட கட்ஸ்ன்னு சொல்றப்போ ஒரு இடத்துல வந்து நோட் பண்ணிட்டீங்க, அந்த மெட்ரோ ஃபைட் சீக்வன்ஸ்ல அந்த இவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அங்க நல்லா அப்படியே எலிவேட் ஆயிட்டே போகும். ஜெயராம் கிட்ட இருந்து அப்படியே வந்து விஜய் கிட்ட பின்னாடி லாங் ஷாட்ல காந்தி நிக்கிறப்போ மாறும். அது வந்து ரொம்ப, நான் எல்லாம் வந்து நீ சொன்ன மாதிரி சிலரெல்லாம் செதற விட்டேன் தியேட்டர்ல. அதுக்கு அந்த ஒரு சீனுக்காக நான் 3 வாட்டி போனேன். ஆஸ் அ ஹோல் ஸ்டன்ஸ் வேர் ரியலி குட். ஆனா இதுல என்னன்னா, எங்கேயாவது ஓவரா போயிடுச்சுன்னா விபி படத்துல அவங்களே அவங்களை கலாய்ச்சிக்கிறாங்க, இவன் சின்ன வயசுல இருந்து ஓவரா நடிப்பான், டேய் பூமர் என்னடா அப்படி பேசுறேன்னு சொல்றது, இவங்களே அவங்க கலாய்ச்சிக்கிறதுலாம் இட்ஸ், அது வந்து ஒரு இதுதான் என்ஜாயபிளா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்ம ஃபீல் பண்றது அவங்களே சொல்லிடுறாங்க, இந்த இடத்துல வந்து அவங்களே சொல்லிடுறாங்க. அதெல்லாம் விபியோட அந்த குவர்க்கி அந்த இதுதான், அவங்க எப்பயுமே பண்றதுதான். அப்படியே செகண்ட் ஹாஃப் குள்ள போனீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஆஸ் ஒரு ரைட்டிங் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த ஜீவன் கேரக்டரோட அந்த மோட்டிவேஷன், அந்த மோட்டிவேஷன் வந்து ஐ லைக் இட். பட் அதுல கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் நிறைய பண்ணிருக்கலாம். ஏன்னா வந்து இப்போ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணி தான் அந்த டீனேஜ் விஜய் கேரக்டர் கொண்டு வந்து காட்டுறாங்க, அந்த நாளை திருப்பு விஜயை கொண்டு வந்து காட்டுறாங்க. ஈவன் தான் அது வந்து எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்குதே தவிர, பட் இட் ஃபெல்ட் ஃபோர்ஸ்ட் டு மீ. ஏன்னா வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து அந்த கேரக்டர் தேவையா, இது அது வேற மாதிரி கன்வே பண்ணிக்கலாம்னு தோணுது. பிகாஸ் இந்த மோட்டிவேஷன் தான் வந்து வில்லனுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நிறைய பேச்சு போயிட்டு இருக்கு. அந்த ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அவன் அந்த மோட்டிவேஷனுக்குள்ள எதனால வந்து அவன் வந்து அவனோட சொந்த அப்பா சொந்த ஃபேமிலியை வந்து இப்படி கொள்ள நினைக்கிறான்றது இன்னும் கொஞ்சம் தி ட்ரை டு கன்வே இட். பட் இட் ஃபெல்ட் ஃபோர்ஸ் டு மீ. அதனால வந்து
அதுக்கு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா குட் ஹவ் பீன் பெட்டர். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் எடிட்டிங் பாக்குறப்போ அந்த சீன் இருக்கும். ஈவன் தான் வந்து சாங்ஸோட பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் தப்பா இருந்தா கூட அஸ் அ ஹோல் மூவியா பாக்குறப்போ இட் வாஸ் லைக் கோயிங் சோ ஃபாஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டேஜ் பண்ண டைம் ஆகுது, பட் செகண்ட் ஹாஃப் வந்து இட் வாஸ் பியூர்லி ரேசி தான் எனக்கு. ஆல்சோ இதுல என்ன சொல்லணும்னு பார்த்தா டெக்னிக்கலா நிறைய விஷயம் உள்ள போட்டிருக்காங்க. பட் வந்து இந்த லாஸ்ட் டுவர்ட்ஸ் எண்ட் வந்து இந்த கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா டிஏஜிங்க்கு கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த சீக்வன்ஸுக்கு கொடுத்த அந்த இந்த லோலா விஎஃப்எக்ஸ் எல்லாம் போயிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல போய் எடுத்ததுக்கு அந்த கொடுத்த அந்த எஃபர்ட் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்ல அந்த விஎஃப்எக்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பிளண்டா இருந்துச்சு. இட் வாஸ் மோர் ஆப்வியஸ் அது விஎஃப்எக்ஸ். ஏன்னா மூவி ஆஃப் திஸ் ஸ்கேல் இல்ல, இது 400 crores மூவி அப்படின்றப்போ அதுல கொஞ்சம் டைம் மேபி தே ஆப்வியஸ்லி தேவோட ஹேட் மணி, பட் அவங்களுக்கு அந்த டைம் இல்ல, டைம் கன்ஸ்டன்ஸ்னால கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்ச மாதிரி, ரஷ் பண்ணி முடிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் ஆல் அதர் திங்ஸ் கவர் டு இட். நம்ம சொல்றோம்ல, அங்கங்க ஒரு ஹை மூமெண்ட், அங்கங்க தோனி, அங்கங்க இப்போ பல ரெஃபரன்சஸ், பல கேமியோஸ். இப்போ சிவகார்த்திகேயன் ஆகட்டும், த்ரிஷா மட்டசாங்களோட ஆகட்டும், லாஸ்ட் சீன்ல ஏகே ஆகட்டும், எல்லா சீன்ஸ்லயும் ஒரு கேமியோஸ் வந்து இட் ஆட்ஸ் அப் டு த ஹோல் மூவி ஆஸ் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ். பட் ஆஸ் அ ஹோலா ரைட்டிங்கா பாக்குறப்போ இட் குட் ஹவ் பீன் அ லாட் பெட்டர். அது வந்து விபியோட ஒர்க் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். அதுதான் எனக்கு பிடிச்சது. பட் ஆஸ் அ விஜய் ஃபேனா என்ன கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி பார்த்துட்டேன், இது தவிர நான் எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. பட் எனக்கு வந்து ஒரு ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் கொடுத்ததுடா. அங்கங்க படத்துல நிறைய பிளஸ் இருக்கு, நிறைய மைனஸ் இருக்கு, பட் ஆஸ் அ ஹோல் மூவி இட் டோட்டலி ஒர்க் ஃபார் மீ. அண்ட் விஜய் ஃபேன்ஸ்க்கும் கண்டிப்பா ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி அந்த ஜீவன் கேரக்டரோட மேனரிசம்ஸ் இருக்குல்ல, அந்த ஈவில் மேனரிசம்ஸ். ஏன்னா லாஸ்ட்ல நீ கூட நினைப்ப அது வந்து இவன் திருந்திருவானோ, திருப்பி பழைய மாதிரி ஆயிடுமோ, டிபிக்கலான இதுவாயிடுமோ பார்த்தா அங்க கூட திருந்தாம திருப்பி வந்து அங்க ஒரு கேரக்டர் வச்சு அந்த அந்த ஜீவன் கேரக்டருக்கு கொடுத்த அந்த ஈவில் ஆர்க் வந்து இட் வாஸ் ரியலி நைஸ். அந்த ஸ்கிரீன் பிளே வந்து இட் டோட்லி லிவ்ட் அப் டு இட். அவ்வளவுதான். ஏன்னா காந்தியாவும் இன்ட்ராக்ட் பண்றது இட் வாஸ் லைக், நான் ஒரு பாயிண்ட்ல என்ன நினைச்சிட்டேன்னா காந்தி இஸ் விஜய் பிகாஸ் விஜயோட மேனரிசம்ஸ் கொஞ்சம் விண்டேஜ் அந்த மேனரிசம்ஸ் இருந்துச்சு. ஜீவன் வாஸ் சம்மன் எல்ஸ், அதுதான் எனக்கு தோணுச்சு. ஒரு ஒரு இன்டர்வல் தாண்டி படம் போறப்போ இவன் டோட்டலா வேற ஒரு ஆள் மாதிரி இருக்கான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வந்து விஜய் இது வரைக்கும் ஸ்கிரீன் பிளேல எக்ஸிபிட் பண்ணது கிடையாது. ஸோ இந்த படம் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்டான்லி. இதுல நீ சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீ வந்து ஒரு விஜய் வெறியனா உனக்குள்ள அப்படியே விஜய் பூத மாதிரி நீ எல்லா பாயிண்ட்டையும் சொல்லிட்ட. ஸோ இப்போ நாங்கள் அதையே ஆமா, திரும்ப நான் இன்னும் ஒரு ரிப்பீட் படம் தானே பண்ற இருக்கு. மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நதிங் ஆக்சுவலி நீ சொன்ன மாதிரி தான். எனக்கு வந்து யுவன் கிட்ட இருந்து இப்படி இந்த மியூசிக் வருவா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதை செகண்ட் டைம் பார்க்கும்போது இட் வாஸ் ஓகே. அதாவது இல்ல இல்ல நான் செகண்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நான் சொன்னது. பட் செகண்ட் டைம் வந்து இட் வாஸ் ஓகே. அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த ரெஃபரன்ஸ் நார்மலாவே வந்துட்டு விபி மூவில வந்து இந்த ரெஃபரன்ஸ் அவர் நார்மலா எல்லா படத்துலயுமே வந்துட்டு அந்த ஒரு நொஸ்டாலஜியா மூமெண்ட் கொண்டு வர்றதுக்கு அவர் பண்றது வந்து இதான் இது. மங்காத்தாலுமே இது மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதுலயும் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. ஸோ இது என்னன்னா வெங்கட் பிரபுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு செலிப்ரேஷனா இருக்கணுன்றதுக்காக விஜய் ரிலேட்டடான அந்த நிறைய இது இப்ப அந்த திருமலை டைலாகா இருக்கட்டும், அந்த மேனரிசம் கூட நீங்க பார்த்தோன்னா ஜீவன் வந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து போகும்போது அந்த டிஷர்ட் சைட்ல இந்த திருமலை ஸ்டைல கடிச்சிட்டு போவோம். ஸோ அந்த மேனரிசமா இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே சூப்பரா எனக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. அதெல்லாம் அது எல்லாமே வந்து படத்துல வந்து ஒரு ஹை மூமெண்ட் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா கேமியோஸ். கேமியோஸ்ல முக்கியமான கேமியோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமியோ வந்து விஜயகாந்த். அவர் ஏஐல அந்த ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஊரா டக்குன்னு நம்ம விஜய்க்காக தான் கத்துவாங்க. அப்பதான் அப்படியே சரி எல்லாம் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் விஜயகாந்த் வரவும் வந்துட்டு அந்த சத்தம் இன்னும் பயங்கரமாயிடுச்சு. இது மிஸ்யூ கேப்டன் சொல்றது இன்னும் நல்லா அது ஒரு செம்ம ஹை மூமெண்ட். அண்ட் அதுல கொஞ்சம் ஒரு ஃபிளாஸ் இருந்தது. அது ஏஐல தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த ஃபிளாஸ் வந்து அழகா அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு அது ரொம்ப அழகா பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு அது விஜயகாந்தோட அந்த கேமியோ பிடிச்சி. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இதுக்கு அப்புறம் வந்துட்டு படம் ஃபுல்லா சீரியஸா தான் போகும்போது. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அவர் அந்த ஃபன்னின்னு ஒரு எல்லாமே வச்சிட்டாரு. ஸோ நம்ம அந்த யங் விஜய் பார்த்தோம், யங் காந்தி போர்ஷன்ல தான் வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஃபன்னியா அந்த அவங்களுடைய ஸ்னேகா விஜயோடைய அந்த காம்பினேஷன்ல வரும். அது எல்லாமே ஒரு நல்ல நோட்ஸ், அது எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த டிபி கேங்னு இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்துட்டு சும்மா வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆமா, இருந்தது. ஆமா. ஐம் நாட் சேயிங் இட் அஸ் ராங். வெங்கட் பிரபு வந்து அவரோட படத்துல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மல்டி கேஸ்ட் தான். நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனா எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்துட்டு எல்லா கேரக்டருமே ஒரு ஒரு ரோல் இருக்கும், ஒரு ஒரு சீனாவது வரும்.
அவங்களுக்குன்ற ஒரு சீன் வந்து வரும். ஸோ அது வந்து வெங்கட் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்றவங்க தான். ஸோ இந்த படத்துல வந்துட்டு ஒரு பெரிய கேங் வந்ததுனால அவரோட சின்ன சின்ன வர அந்த கேங்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸா இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. ஸோ இதை தவிர்த்து எனக்கு தெரிஞ்ச படத்துல நெகட்டிவ்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. டிஏஜிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பர்ஃபெக்டா டிஏஜிங் பண்ணியிருந்தாங்க. Yeah. நமக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சதை தவிர்த்து ஒரு 2 3 ஃப்ரேம் அந்த அந்த பிரிட்ஜில் இருந்தெல்லாம் பேசுவாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். டிஏஜிங் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுலயே தெரியுது அவங்க வந்து எவ்வளவு டிஏஜிங்ல எவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு கிளியராகவே தெரியுது. அண்ட் தென் நம்ம ஸ்டோரின்னு சொன்னோம்னா ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். நம்ம வந்து சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியான சீன் தான் இருந்தது. எனக்கு வந்து அந்த பைக்ல வந்துட்டு அந்த ஒரு பிக்ல வந்துட்டு ஹெல்மெட் போட்டு ஒருத்தன் வந்து கிரெனேட் போடவுமே தெரிஞ்சிச்சு இது வந்துட்டு இந்த யங்கர் விஜய் தான் சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம். நிறைய சீன்ஸ் வந்து எனக்கு ப்ரிடிக்டபிளா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ பிஜிஎம் இருக்கட்டும் அண்ட் நீ வந்து சாங் பிளேஸ் வந்து கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் எல்லாம் இல்ல, ரொம்பவே மிஸ்பிளேஸ் ஆச்சு. மெயினா வந்து செகண்ட் ஹாஃப்ல ஸ்பாட் சாங் வந்து எனக்கு தெரிஞ்ச வேணா ஒரு ப்ளூ பஸ் ஓடுற போது அப்ப வேணா ஓட விட்டு இருக்கலாம். இது ஸ்பார்க் சாங் வேண்டவே நம்ம மாதிரி இருந்தது. Yeah. அதான் இப்ப நான் ஸ்பாட்ஸ் சொல்லும்போது அந்த ஸ்ரீநிதி கேரக்டர் வந்து அது ஆமா. வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா அந்த சின்ன சின்ன கண்கள் அந்த சாங் மாட்டாஜ்ல தான் அந்த பொண்ணை காமிப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு எப்படி திடீர்னு லவ் பண்ணிச்சா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, அந்த ரொமான்டிக் இதுவே இருக்காது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா அந்த அஜ்மல் கேரக்டரை கொல்லவும் போது விஜயோட மேனரிசம் இருக்கட்டும், அந்த ஒரு பேக்ரவுண்டும் ஓகே, அவருடைய மேனர் அந்த பீஜம் அந்த அவரோட மேனரிசம் எல்லாமே பக்காவா இருக்கும். அதாவது சட்டிலா கொள்வார். அதே இது வந்து நம்ம மீனாட்சி சௌதரி அந்த சீன் வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா எனக்கு வந்து அது கொஞ்சம் ரொம்ப ஓவரா போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதே தான் எனக்கு வந்து ஜீவன் கிட்ட இந்த ஒரு இதுதான் இந்த சைக்கிக்கு வந்து அந்த மீனாட்சி சௌதரி இருந்த இடத்துல வந்து மட்டும் ஒரு ஏன்னா நம்ம மற்ற சாங்ல கூட அவன் ஆமா அழகா வந்துட்டு அந்த யுகேந்திரனை கொள்ற சீன் கூட அந்த சட்டுலாம் டக்குன்னு விட்டுட்டு அது ஆக்டிங் அதெல்லாம் நல்லா இருக்கும். இவங்க ஏன் வந்து இந்த ஸ்ரீநிதி கேரக்டர் கொள்ளும் போது அந்த இடத்துல மட்டும் அதுவும் ஹைப்பர் சைக்கோவான மாதிரி ஏன் காட்டுறாங்க, அந்த ஒரு இடத்துல மட்டும் ஏன் அப்படி காட்டுறாங்க. ஒரு பேஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி அவன் எல்லாரும் கொள்றதும் அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா நம்ம மேபி நம்பியிருப்போமோ என்னமோ எனக்கு அது தெரியல. ஸோ அந்த ஒரு சீன் வந்து ஒரு மாதிரி ஆடா தெரிஞ்சது. நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்டா. ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்து வந்துட்டு அந்த சின்ன வயசுல அவனை அந்த டார்ச்சர் பண்றது அந்த ஒரு ஃபியர்லயே வளர்ந்துருப்பான். அந்த ஃபியர்ல இருந்து வெளியே கொண்டு வந்தது இவருக்காக நான் என்ன வேணா பண்ணேன், இவருதான் என் அப்பா அப்படின்றதான் அவர் சொல்றாரு. சோ மத்தபடி பிரசாந்த்க்கு வந்துட்டு ஒரு ஹை கொடுத்தாங்க. பிரபுதேவாகவும் அதே மாதிரி பிரபுதேவா வந்து லிட்டரலா இவரை நெகட்டிவ் காமிச்சது அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் அன்எக்ஸ்பெக்டடா வந்து பிரபுதேவா வந்தது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த சீன்ஸ் இது பெஸ்டா இருந்தது. இன்டர்கேஷன் சீன் தான் பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த இன்டர்கேஷன் சீன் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நீ சொல்லி தானப்பா பண்ணன்னு சொல்லிட்டு அந்த காந்தியை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றது அது எல்லாம் இருக்கும். அந்த சீன் நல்லா போயிட்டு இருக்கும். அந்த கடைசியில முடிச்சதுதான் பிரசாந்த வந்து சுட்டுருவான். நமக்கு அந்த புல்லட்ல இருந்து அந்த பிளட் ஸ்டெயிலுமே தெரியும். ஆனா அவர் திரும்ப உயிரோடு வருவாரு. உயிரோடு வந்துட்டு ஏன் இவன் மட்டும்தான் உயிரோடு வருவானா, நான் வரமாட்டேனா அப்படின்ற மாதிரி மோகன் கேரக்டர் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்துடும். ஒரு வெஸ்ட் போட்டோம் அப்படின்னு ஏதாவது காமிச்சா கூட அவங்க நம்பிடுவாங்க. எனக்கு அந்த பிளட் ஸ்டெயின் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா உயிரோட ஐ மீன் ஒரு சின்ன காயம் கூட இருக்காது, அப்படியே ஃப்ரெஷ்ஷா வருவாரு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்தது. மற்றபடி பக்கா என்டர்டெய்னர் தான். விஜய்க்காக இந்த படம் வந்துட்டு விஜய் ஆக்சுவலி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. ஸோ விஜய்க்காக இந்த படம் வந்துட்டு சூப்பர். நீ சொல்ற ஷாம். ஸோ கமர்ஷியல் சினிமான்னு சொல்லி நிறைய நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நிறைய லிபர்ட்டிஸ் எடுத்துக்கிறாங்க. ப்ராப்பரா கமர்ஷியல் சினிமா அப்படின்னு வந்து நம்ம தமிழ் சினிமாலே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. லைக் கில்லி, மங்காத்தா, மாநாடு. ஸோ அந்த மாதிரி இதுல லைன்லயே தான் வந்து ஐ எம் கிவிங் தீஸ் கிரிட்டிசிசம்ஸ். என்னன்னா வந்து இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவில வந்து எனக்கு நிறைய பிடிச்சிருந்தது. ஸ்னேகாவோட கம்பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அவங்களோட கிரேஸ் அண்ட் சாம் அண்ட் அவங்களோட ஆக்டிங். ஸோ அவங்களோட கம்பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. மோகன் வில்லன் கேரக்டர் பிளே பண்றாரு.
ஓகே, மோகன் ஆஸ் அ வில்லன் வந்து டென்ட் ஒர்க் ஃபார் மீ. ஏன்னா வந்து அவரோட ஜென்ரல் பிஹேவியரே வந்து ரொம்ப சாஃப்டா இருந்ததுனால எனக்கு வந்து அவரை வந்து ஒரு வில்லனா வந்து பார்க்கவே முடியல. தட்ஸ் அ ஃபேக்ட். அதான் நீ சொன்ன மாதிரியே மோகன் கேரக்டர் வந்து ரொம்ப சாஃப்டா இருந்த மாதிரி தான் இருந்தது. இதே அது ஃபிளாஷ்பேக் சீனா இருக்கட்டும், இல்ல இங்க வந்து பிளானை வந்துட்டு அது என்ன தெரியல, எல்லா வில்லனும் வந்துட்டு ஹீரோ வந்து கட்டி போட்டு அவங்க பிளானை வந்துட்டு நான் இங்க இருந்து கார் எடுத்துட்டு வெளியே போய் நான் வந்து 2 பேர் பாவம் போட போறேன், பாவம் போட்டு சென்னையில வெடிக்க போகுது, நீங்க எல்லாம் பார்க்க போறேன். ஏன் இது வந்து எல்லா படத்துலயும் ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் அது வந்து கேட்டா ஹீரோ கிட்ட கமர்ஷியல் சொல்லாமலாம் அவங்க சினிமா இருக்க மாட்டாங்களா? அப்படிதான் சொல்லுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் விஜயகாந்த் ஏஐ மூலமா கொண்டு வந்தது, அதை வந்து மிஷன் இம்பாசிபிள் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தது, எல்லாமே இட் வாஸ் வெரி வெரி குட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து கென்யன் வைட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் கென்யன் டெசர்ட் வந்து சூப்பரா இருந்தது. இட் வாஸ் ரியலி ரியலி குட். ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் ஒரு ஸ்பை மூவியை பார்க்க போறோன்ற ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்டாரு விபி சார். எனக்கு வந்து மூவி ஓவராலா வந்து எனக்கு ரொம்ப ஐ லைக் இட் ஆக்சுவலா. திங் இஸ், ஒரு ப்ராபப்ளி ஒரு 3 to 4 எலிமெண்ட்ஸ் வந்து கரெக்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் வந்து இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். கமர்ஷியல் சினிமால வந்து சாங்ஸ் அண்ட் சாங் பிளேஸ்மெண்ட் தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சாங்ஸ் நல்லா இருக்கணும், சாங் பிளேஸ்மெண்ட் வந்து படத்தோட பேஸை வந்து ஹேம்பர் பண்ணாம இருக்கணும். இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டுமே இல்லை. சாங்ஸ் வந்து தேவர் ஆவரேஜ் அண்ட் சாங் பிளேஸ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இதோட மோட்டிவேஷன் வந்து என்னவா இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ப்ராபப்ளி வந்து ஸ்பார்க் சாங் அண்ட் மட்ட சாங் வந்து யங் விஜய் ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால ஒருவேளை தே போத் கம் ஆஃப்டர் 2 murders. பட் அதுவுமே வந்து கனெக்ட் ஆகல எனக்கு தெரிஞ்சு. இட் டிட்ன்ட் கம் டுகெதர் வெல் அப்படிதான் நான் சொல்லுவேன். படத்தோட நீ என்னதான் வந்து வில்லன் ஃபோக்கஸ்டா வந்து ஒரு சாங் வச்சாலுமே வந்து படத்தோட ஸ்பீடை வந்து ஹேம்பர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த படத்தை வந்து டீக்ரேட் பண்ற மாதிரியான சாங் பிளேஸ்மெண்ட் வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். இன்னொன்று வந்து ரைட்டிங். ரைட்டிங் வந்து ஆப்வியஸ்லி விபியோட மூவிஸ்ல வந்து லவ் ஆங்கிள்ன்றது வந்து ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நம்மளை ரொம்ப அசியூம் பண்ணிக்க சொல்றாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு 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 தோணுச்சு. பிகாஸ் சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, யங் விஜய் வந்து இஸ் கம்மிங் டு இந்தியா ஆஃப்டர் 16 years and he's meeting Meenakshi for the first time. Meenakshi is meeting Vijay for the first time. Falling in loveன்றது வந்து ஓகே, இட்ஸ் a bit of a stretch. என்னதான் கமர்ஷியல் மூவியா இருந்தாலுமே வந்து இதுல இந்த இந்த மாதிரி ரைட்டிங்ல கொஞ்சம் மெனக்கெட்டா வந்து நமக்கு வந்து we will like the movie more, we will feel connected to the movie more. அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். இன்னொன்னு வந்து இட்ஸ் அபவுட் யங் விஜயோட மோட்டிவேஷன் வந்து அப்சர்டா இருந்தது. விஜய் ஹஸ் ஆக்டட் பியூட்டிஃபுல்லி as the villain. பட் அதுக்கு வந்து ஒரு இது எப்படி இருந்ததுன்னா, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு வில்லன்னா வந்து ஒரு பவர்ஃபுல் மோட்டிவேஷன் இருக்கணும். அந்த மோட்டிவேஷன் தான் வந்து இட் மேக்ஸ் தி வில்லன் கிரேட் அண்ட் ஃபியர்ஸ் அண்ட் பவர்ஃபுல். ஸோ அந்த மோட்டிவேஷனே வந்து எனக்கு தெரிஞ்சு லைக் ஐ செட் இட் வாஸ் வெரி அப்சர்ட். தட் இஸ் தி மெயின் ப்ராப்ளம் ஹியர். அந்த ரீசன் வந்து இஸ் சம்ஒன் எல்சஸ் ரீசன். ஸோ இட் மேக்ஸ் ஹிம் அ பிரெயின் வாஷ்ட் மேனியாக். ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லன் வந்து ஒரு பவர்ஃபுல்லா இருக்கணும்னா வந்து த ரீசன் மோட்டிவேஷன் மஸ்ட் பி ஹிஸ். ஸோ அது வந்து இங்க லாக்கிங்கா இருந்தது. அதனால வந்து எனக்கு த ஹோல் villain arc didn't work for me, even though the visuals were great and விஜய் வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாலுமே வந்து அந்த ஆர்க் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இல்லை. இதுதான் மெயின் ரீசன். இன்னொன்று வந்து அதே ரைட்டிங்ல வந்து விஜய் வந்து ஒரு பெஸ்ட் சாட்ஸ் ஏஜென்ட்னு சொல்றாங்க. ஃபார் அ பெஸ்ட் ஏஜென்ட் ஹி மேக்ஸ் அ லாட் ஆஃப் ரூக்கி மிஸ்டேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாய்லாந்து டேஞ்சர்ஸ் மிஷன் ஃபேமிலி ட்ரிப்பு கூட்டின்னு போகிறது வந்து எனக்கு தெரிஞ்ச தப்பு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் லாங் அண்ட் டேஞ்சர்ஸ் சேஸ் பையனை தனியா விட்டு போறது தப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து திஸ் இஸ் நாட் த ஃபால்ட் ஆஃப் எனி ஒன் பட் தி ரைட்டர்ஸ். பிகாஸ்
இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். அண்ட் ஐ டோட்டலி அக்செப்ட். பட் தென் இந்த சின்ன சின்ன விஷயத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா தி ரைட்டிங் குட் ஹவ் பீன் மோர் ஃப்ளூயிட். அண்ட் நம்ம இது எக்ஸ்பீரியன்ஸ், மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆயிருக்கும். ஸோ நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இட் மேக்ஸ் தி கேரக்டர் ஆஃப் காந்தி லெஸ் இன்டெலிஜென்ட். ஓகேயா? ஸோ இது இது வந்து திஸ் இஸ் நாட் ஐடியல். நம்ம காந்தி வந்து ஐடியலா வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஏஜென்டா வந்து நமக்கு போர்ட்ரே ஆகணும். பட் இந்த மாதிரி கேப்ஸ்ல இருக்கிறதுனால வந்து நமக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் நமக்கு போர்ட்ரே ஆகுது. ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆக்சுவலா. ஆக்சுவலி என்னன்னா, படம் முடிஞ்சிருச்சு அந்த ஸ்டேடியத்துல. ஓகே, ஜீவன் செட்ஸ்டா அப்படியே எனக்கு தெரிஞ்சு படத்தை முடிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஓகேவா? இந்த குளோனிங், அந்த எக்ஸ்ட்ராவா அந்த குளோனிங் காட்டுறது வந்துட்டு அது ஒரு சீக்வலுக்கு லீட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ 2 பாயிண்ட் இதுல. ஒண்ணு வந்து என்னன்னா, ஸோ அந்த கதைக்கு ஒரு சீக்வல் தேவையான்றது எனக்கு தெரியல. அதே அட் த சேம் டைம் இன்னொன்னு பார்த்தோம்னா, ஆக்டரா விஜய் வந்துட்டு அடுத்த நல்ல ஒரு படம் தான் பண்ண போறேன், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் போக போறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸே பண்ணிட்டாரு. அப்புறம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு சீக்வல் வந்துட்டு ஐ மீன் ஒரு ஃபிளிப் மாதிரி ஓப்பன் எண்டா கொடுக்கணும்? இல்ல எனக்கு இதுக்கு அது வந்து கொஞ்சம் வேலிடா படல. இல்ல நீ இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஃபேனா வந்து எனக்கு ஒரு மூவி வேணும் திரும்பி. ஓகே, அது நான் சொல்றேன். அது அதை தாண்டி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வராத ஒரு பார்ட் 2க்கு இட்ஸ் ஜஸ்ட் ஒரு லீட் மாதிரி தான். அதாவது டு கீப் த ஃபேன்ஸ் எக்ஸைட்டட். வெளியே போறப்போ ஓகே பரவாயில்லையே, நான் வெளியே போறப்ப என்ன நினைச்சேன்னா, ஓகே இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு போகாம பரவாயில்லையே இன்னொரு இருக்கானே அப்படின்னு நினைச்சு நான் போனேன். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் நிறைய பேர் பார்த்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். நான் ஃபைனலா கோட் மூவி பத்தி என்னுடைய தாட் வந்து ஒரு பக்கா ஒரு என்டர்டெய்னர். இது வந்து விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த படம் வந்து பிடிக்கும். நீங்க வந்து கொஞ்சம் ரொம்ப டீப்பா லாஜிக்கலா இல்லாம நிறைய ரெஃபரன்ஸ்க்கு அந்த ரெஃபரன்ஸ் அதுக்கெல்லாம் ஒரு நஸ்டாலஜிக்கா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மேஜிக்லாம் வந்துட்டு ஒரு தேட்டருக்கா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா டெஃபினட்டா அந்த படம் போய் பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் விஜயோட பக்கா பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னா பர்ஃபெக்டான ஒரு படம். ஓகே, எனக்கு ஓவராலா மூவி எப்படின்னா, இட்ஸ் a வெரி குட் கமர்ஷியல் சினிமா தட் குட் ஹேவ் பீன் பெட்டர். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, அஸ் அ ஃபேன் வெரி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. எனக்கு வந்து அதான் நான் சொல்றேன்ல, நான் வந்து ரைட்டிங்ல நான் நிறைய பத்தி பேசியிருந்தா கூட எனக்கு போய் ஒரு 3 இயர்ஸ் வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். நான் எந்த சீனியுமே வந்து போனை பாக்குறதோ இல்லை பாக்குறதோ இது எனக்கு பிடிக்கல அப்படின்றதோ இல்லை. எனக்கு வந்து போனேன், நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைச்சது. அங்கங்க நிறைய ஃபிளாஸ் இருந்துச்சு, லாஜிக்லெஸ்ஸா இருந்துச்சு, மைண்ட்லெஸ்ஸா கூட இருந்துச்சு. பட் வந்து விஜய் எனக்கு ஸ்க்ரீன்ல இருந்தது, விஜய் காட்டின விதம், ஒரே படத்துல எனக்கு வந்து டீனேஜ் விஜய், ஈவில் விஜய், இந்த மாதிரி லைட் ஹார்ட்டட் விஜய், இந்த விண்டேஜ் விஜய் எல்லாமே எனக்கு ஒரே படத்துல கிடைச்சது. அஃப்கோர்ஸ் வந்து இந்த படத்தை நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த ஒரு கரண்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, கரண்ட் ஜென்ரேஷனுக்கு அங்கங்க நான் தப்பா கூட இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு அங்கங்க ஒரு ஹை மூமெண்ட்ஸ் வேணும் படத்துல. எவ்ரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒரு ஹை மூமெண்ட்ஸ் வேணும். ஸோ அவங்க வந்து தேர் அடிக்டட் டு இட். இப்போ நம்ம எப்படி ரீல்ஸ் எல்லாம் பார்த்து 30 செகண்ட்ஸ் அந்த அந்த ப்ரீலூட் போஸ்ட்லூட் இன்டர்வியூ எல்லாம் பாக்குறோம் மியூசிக்ல, அதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு 10 மினிட்ஸ்க்கு ஒரு ஹை பாயிண்ட் இருந்தா என்ன போர் அடிக்காம வச்சுக்கிட்டா தட் இஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு இந்த படம் கண்டிப்பா வந்து ஜஸ்டிஃபை பண்ணும் அவங்களை. ஈவன் தோ தே ஆர் நாட் அப் டு த மார்க் இன் ரைட்டிங்ஸ். எனக்கு வந்து as a fan, I'm happy.